கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இதே வார்த்தை ஆங்கிலத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Your future is bright and filled with a living hope that will never fade away. அதாவது உங்க எதிர்காலம் அது மிக பிரகாசமா இருக்கும் என்றும், அது நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவர் தேவன். அது யாராலும் அந்த நம்பிக்கையை என்ன செய்ய முடியாது. அது அழிந்து போக முடியாத ஒரு நம்பிக்கை. ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு நம்பிக்கையை குடுத்தாங்க, ஹோப் குடுத்தாங்கன்னா, அது ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் மாறி போகும். ஆனா இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர், நம்ம நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறவர் நம்மை படைத்த தேவன். அவர் சொன்னா சொன்னதுதான். நிச்சயமா நீங்க எந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவு வேணும்னு காத்துட்டே இருக்கிறீங்களோ, அத்தனை காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு நல்ல முடிவுகளை, நல்ல எதிர்காலத்தை, ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு பிரைட் ஹோப் தான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த ஒருவேளை இன்னைக்கு வேர்ல்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த சக்சஸ், ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ், இதெல்லாம் தேவன் தர்றதில்ல. நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலம். இதைத்தான் தேவன் நமக்கு தருகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் எரேமியா 29:11 கூட பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைக்கு தேவன் நம்மை குறித்து சில நினைவுகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்மை காட்டிலும் பெரிதான நினைவுகளை உடைய தேவன், அவர் சொல்றாரு, உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் அது எப்படி இருக்குதாம்? உயர்ந்தவைகளா இருக்குதாம். அப்போ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைவுகள காட்டிலும், நம்ம வழிகள காட்டிலும், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், பிரகாசமா இருக்கணுங்கிறத அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய நினைவு எதுவோ அதுதான் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்புனா மட்டும் போதும். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு பயங்கரமான ஒரு பிரைட் ஃபியூச்சர நம்ம பார்க்க முடியும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட பார்க்கிறோம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்து தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்குதாம்? வைக்கப்பட்டிருக்குது. முடிவில அது நிச்சயமாய் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கும் அப்படிதான் தரிசனம் சிறு வயதிலே கொடுக்கப்பட்டிருந்தா கூட, அவங்க அந்த தரிசனம் நிறைவேறுதலுக்கு அவங்க பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனா, அந்த முடிவு மிக பிரகாசமா இருந்தத நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் கிட்டத்தட்ட 17 வயதுல அவனுக்கு அந்த சொப்பனம் காணும்போது, அந்த தரிசனத்தை காணும்போது 17 வயது. ஆனா, அதற்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா நடக்குது. ஆனாலும் கூட தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனம் மிக பிரகாசமாய், அங்க அந்நிய தேசத்துல அவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாய் அங்கே உயர்த்தப்பட்டத பார்க்கிறோம். எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவன் அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றினத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எனக்கு எத்தனையோ தரிசனங்கள் இருக்கு, ஆனா ஒன்று கூட என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலையே, எல்லாமே அப்படியே தாமதமா, ஒரு ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரியான சூழ்நிலையில தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட தான் இடைப்படுகிறார். எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லாமே எதிர்மறையா இருந்ததோ, ஆனா அந்த எதிர்மறையிலும் தேவனுடைய தரிசனம் அது என்ன சொல்லல? பொய் சொல்லல. அது என்ன செய்யல? அது பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தரிசனம் ஒரு நாளும் பொய் கிடையாது. அதற்கு காத்திருக்கணும். அது நிச்சயமாய் வரும். ஆனா இனி அது தாமதிக்காது. அப்போ இனி நம்ம நம்புவோம். சீக்கிரத்துல தேவன் நம்ம எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மைகளாய் முடிய பண்ணுகிறார் அப்படிங்கிறத, நம்ம எதிர்காலம் பிரைட்டா இருக்கிறத நம்ம பார்க்கணும். வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல அதிக அதிகமா பிரகாசமா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க
நீங்களும் நானும் நீதிமான்கள் தான். நம்முடைய பாதை, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் நிச்சயமாய் பிரகாசமாகத்தான் இருக்கும் என்பதுதான் சத்தியம். நம்ம ஆபிரகாம குறிச்சு பார்க்கும்போது, அங்க ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு, "நீ உன் இனத்தையும், உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு" சொல்றாரு. ஆபிரகாமுக்கு எந்த ஐடியாவோ, ஒரு கிளியர் ஃபியூச்சரோ எதுவுமே இல்ல. ஆனா தேவனுடைய வார்த்தைய நம்பி சொல்லி, நம்பி அங்க போறாரு. அங்க ஆபிரகாம் மிகுந்த ஒரு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவனுக்கு அங்க கிடைக்கிறத பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிற நம்ம, அவரையே தேடுகிற நம்ம, அவரையே நேசித்து அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற நமக்கு நிச்சயமாய் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். சீக்கிரத்துல நம்ம அதை நம்முடைய கண்கள்ல பார்ப்போம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். ஏன் இன்னும் இவ்ளோ தாமதம்? எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குதே, எனக்கு தரிசனம் இருக்குதே, என்னுடைய கனவுகள் எல்லாம் எங்கே? எதற்குமே பதில் இல்லாமல் இருக்கிறது போல இருக்குதேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தான் இன்றைக்கு நீர் வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர் தகப்பனே. அவளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையும் பிரகாசமாய் கர்த்தர் ஆண்டவரே மாற்றுகிற தயவுக்காய் அந்த முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளா தான் இருக்கும்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இனி அது தாமதிக்காதுன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. சீக்கிரத்துல அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் நல்ல முடிவுகளை, பிரகாசமான எதிர்காலத்தை அவங்க அப்பா அந்த ரீச் பண்ணத நாங்க பார்க்க போகிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.